ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினிக்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சினி நியூஸில் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, தனுஷுக்கு ஓப்பனான தெலுங்கு மார்க்கெட். தமிழிலிருந்து தெலுங்குக்கு டப்பிங் செய்யப்படும் படங்கள் ஆதிக்கம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே சூர்யா, கார்த்தி, விஷால், ரஜினிகாந்த் ஆகியோரது படங்களுக்கு தெலுங்கிலும் நல்ல வரவேற்பு இருந்து வருகின்றது. சமீபத்தில் தெலுங்கில் டப்பிங் ஆன வேலையில்லா பட்டதாரி படம் மூலம் அந்த வரிசையில் தனுஷும் இடம்பெற்று விட்டார். ரகுவரன் பிடெக் என்ற பெயரில் டப்பிங்கில் வெளியான அந்த படம் தெலுங்கிலும் ஓரளவுக்கு லாபம் சம்பாதித்து கொடுத்துள்ளதாம். அதனால் தனுஷ் நடித்து கேவி ஆனந்த் இயக்கியுள்ள அநேகன் திரைப்படத்தின் தெலுங்கு டப்பிங்கும் அநேகடு படத்தை வாங்க விநியோகஸ்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள். கேவி ஆனந்தும் சூர்யா நடித்து இயக்கிய அயன், மாற்றான் ஆகிய படங்கள் மூலம் அங்கு அறிமுகமானவர்தான். அதோடு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள கார்த்திக்கும் நீண்ட நாட்களாகவே தெலுங்கு ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர்தான். இதெல்லாம் தெலுங்கு விநியோகஸ்தர்களிடம் ஆர்வத்தை ஏற்படுத்த காரணமாக அமைந்தது என்கிறார்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. தேங்க்யூ.